அம்மா, நீங்கள் யூடியூப்பில் நிறைய மலையாளத்தில் வீடியோஸ் போடுறது நான் பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு நீங்கள் சொன்னது ஒன்றும் புரியல. ஸோ எனக்காக கொஞ்சம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, எதுக்காக கிருஷ்ணனை தூக்கி நடக்கிறீங்கன்னு? ஹரே கிருஷ்ணா. நான் வந்து கண்ணனை 6 வருஷமாக கையில் எடுத்து நடக்கிறேன். குருவாயூரில் கொரோனா சமயத்தில் நான் குருவாயூர் போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து லாக்டவுன் வந்தபோது நான் வந்து கதவை பூட்டிக்கிட்டு என் ஃப்ரெண்டு விட்டு கிளம்புறேன் நான். அப்போ அப்படி கிளம்பும்போது என்னை தனியாக விட்டு போறியா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையோட வீட்டுக்குள்ளே இருந்து கேட்குறேன். உடனே நான் கதவை திறந்துட்டு, ஏன்னா நான் வேற யாரும் இல்லை, வீட்டில் கிடையாது, நானும் கண்ணனும் மட்டும்தான். இப்போ கண்ணன்கிட்ட வந்து நான் என்னுடைய நோயானா டாக்டர், அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, சித்தா, யோகா எல்லாம் செய்யவும் செய்கிறேன். அதெல்லாம் கற்றுக் கொடுத்து கவர்மெண்ட் சென்டருக்கு கொடுக்குறேன், பியூட்டிஷன் கூட. அப்போ நான் வந்து பேஷண்ட்ஸுடைய விஷயமா வந்து கண்ணன்கிட்ட நான் பேசுவேன். அப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. அதனால எனக்கு கண்ணன் தான் பேசி கேட்குறாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் கதவு திறந்துட்டு கண்ணனை கையில் எடுத்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து ஒரு 6 வருஷமா நான் கையில் எடுத்து நடக்கிறேன். 6 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே சென்னையில் என்னுடைய வீடு. நான் கொரோனா டைமில் ஊருக்கு போனேன். இப்போ அங்கேருந்து என்ன மெல்ல நடத்தி குருவாயூர்லேயே இப்போ தங்க வச்சுட்டாரு. இப்போ குருவாயூரில் போனதுக்கு அப்புறமா கண்ணனை விட்டு குருவாயூர் பண்ண சாமி கும்பிட்றதுக்காக போகும்போது அந்த யூடியூபர்ஸ் வந்து வீடியோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து வீடியோவும் வந்து நான் போடலை, இன்டர்வியூ எடுக்கிறது தான் அதில் வந்திருக்கு. நானாக வந்து எதையும் போடலை. அப்போ அவங்க வந்து என்னது இது கையில் இந்த மாதிரி எடுத்து நடத்துறீங்களே அப்படின்ட்டு என்ன கேட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து இன்டர்வியூ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கேமராவில் வந்து கண்ணனை பார்க்கும்போது கண்ணன் அவங்கள பார்த்து கண்ணை பிடிச்சி விட்டுறது, அப்படி சிரிக்கிறது அப்படின்னு அவங்க வந்து அந்த கேமராவில் தெளிவாக பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு போகும்போது நிறைய பக்தர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. பக்தர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவங்களுக்கு பார்த்து அந்த சிரிச்சு காட்டுறது, ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பாவம் காட்டுறாரு, முகபாவம் காட்டுறது பலது. அப்படி அப்படிதான் வந்து யூடியூப்ல ரொம்பவே வைரலாகி வீடியோஸ் நிறைய எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ 6 வருஷம் ஆச்சு. நல்ல பல விதத்துலேயும் வந்து நமக்கு பக்தர்களுக்கு வந்து அந்த அவங்க கேட்கறதுக்கான இது மறுபடியும் அது வந்து வாய் திறந்து சொல்கிற மாதிரி இருக்காது. பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நாங்கள் அது புரிய வச்சுக்கணும். அதே போல் வந்து கோவிலில் வந்து கோடி அர்ச்சனைன்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த கோடி அர்ச்சனை பண்ணும்போது முன்னால் இப்போ நான் இப்படி தான் நான் கையில் வச்சுருப்பேன். அப்போ நான் முன்னால் வச்சுருக்கேன். என் முன்னால் ஒருத்தங்க ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் உக்காந்துட்டு இருக்கிற அந்த அம்மா வந்து கண்ணனை பார்த்துட்டு இப்படி இது பண்ணிட்டு அந்த அட்சதை ஒரு மந்திரம் சொல்லும்போது அட்சதை அப்படி போட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு கண்ணன் வந்து அந்த முன்னால் உட்காந்துருக்கிற விளக்கு வச்சு உட்காந்துருக்கிற லைனில் இருக்கிறவங்க இப்படி திரும்பி இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது எனக்கு தெரியல, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க வந்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. கண்ணன் வந்து கவனிக்கிறாருன்னு ஸ்டன் ஆயிட்டாங்க. எதுவும் பேச முடியல, அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணன் அப்படியே பார்த்துட்டே வந்து அவங்களுக்கு நேரம் வந்தபோது அவங்கள பார்த்து இப்படி கண்ணை இறுக்கி காட்டியிருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து மத்தியானம் சாப்பிட போகும்போது என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இந்த கண்ணன் வந்து நம்ம பூஜை பண்ணுறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது தான் நமக்கு பலருக்கும் இவர் காட்டுறாரு அப்படின்னு நிறைய தெரியுது. நிறைய அனுபவம். இப்போ வந்து 6 வருஷம் ஆச்சு. எங்கே போனாலும் கூட கையில் கூட்டிகிட்டு போகுது. ஓகே 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 வாவ். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் திருப்பி வருவீங்களா இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருப்பீங்களா? இல்லை, நான் தமிழ்நாட்டுக்கு பசங்களெல்லாம் பார்க்கறதுக்காகலாம் வருவேன். ரிலேஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வருவேன். ஆனால் இப்போதைக்கு வந்து கேரளாவிலேயே தங்குற மாதிரி தான். அங்கே குருவாயூரப்பன் இருக்காரு, கூடவே இருக்காரு, கண்ணன் கையிலே இருக்காரு, வேற ஒன்றும் வேண்டியது இல்லை இல்லையா. அதனால் அவங்க இப்போ தற்சமயத்துக்கு குருவாயூர் விட்டு வர்ற மாதிரிக்கு ஐடியா இல்லை. ஓகே ஓகே புரியுது. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப ஆசையாக இருந்த கேள்வி இது, குருவாயூரப்பனே நிஜத்தில் வந்து உங்ககிட்ட ஒரு வரம் கேட்டால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஹரே கிருஷ்ணா. இந்த கண்ணனே, அந்த குருவாயூரப்பனே கண்ணன் ரூபத்தில் என் கையில் இருக்காரு. இதை விட எனக்கு வேறு என்ன வரமே வேணும்? கண்ணனே வந்து கூடவே இருக்காரு.
இந்த குருவாயூரப்பனே தான் என் கண்ணனா வந்து இருக்கிறாரு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை. இதையும் மீறி எனக்கு ரொம்ப நான் திருப்தியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு எல்லா விதத்துலயும் வந்து மன திருப்தி இருக்கு. இதையும் மீறி ஏதாவது வர வேணும் கேளுங்கன்னு சொன்னா, அப்படி அவர் வர கேட்க சொன்னாருன்னா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு கொடுத்துட வேண்டான்னு கேட்பேன். அது என்னுடைய இந்த ஜென்மத்தோட நான் அவருடைய திருப்பாதத்துல போய் சேர்ந்துட்டா போதும். இல்ல அப்படியும் மறு ஜென்மம் ஒண்ணு நம்ம செய்யற கர்மத்துக்கு ஏற்றபடி தானே, அப்படியும் மறு ஜென்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த குருவாயூர் மண்ணு இல்லைன்னா பிருந்தாவன்லையோ அந்த மண்ணா நான் ஜென்மம் எடுத்தா போதும். எல்லா பக்தர்களுடைய காலடியில பட்டு அந்த பக்தர்களுடைய காலடியில நெருங்கி என்னுடைய பாவங்கள் போய் நான் அந்த பகவானுடைய திருப்பாதத்தில் மறுபடியும் போய் சேர்ந்தது. இதுதாங்க என்னுடைய ஆசை. வாவ், ரொம்ப யாருமே யோசிக்காத பதில் இது. ஸோ நன்றி, எங்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்து இந்த இன்டர்வியூ பண்ணதுக்காக நன்றி, வணக்கம்.